வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை அருகே புகழ்பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி விழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் 7ஆம் ஆண்டு தீமிதி விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வில் வளைப்பு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது, அரவான் பலியிடுதல், கர்ண மோட்சம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடைபெற்று வந்தன. விழாவின் 15ஆம் நாள் விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று தீமிதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை பால்குடம் எடுத்தல், துரியோதனன் படுகளம் முடிந்து அதனைத் தொடர்ந்து கடலாடி ஆற்றங்கரையில் இருந்து பம்பை மேளம் முழங்க பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் சக்தி கரகம் புறப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, அளவு காவடி எடுத்தும் வாயில் 16 அடி நீளம் அளவு குத்தியும் கோயிலை ஊர்வலமாக வந்தடைந்தனர். அங்கு கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாவளி காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மேலும் விண்ணை முட்டும் கண்கவரும் வானக்க வேடிக்கைகள் பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. தொடர்ந்து காளி ஆட்டமும் பக்தர்களை கவர்ந்தது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் செய்திருந்தனர்.